வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். நவ திருப்பதி சீரியஸில் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க ஊர் திரு தொலைவில்லி மங்கலம். இந்த ஊரை திரு தொலைவில்லி மங்கலம் அப்படின்றத முன்னோர்கள் சொல்கிறாங்க. அது மருவி இன்னைக்கு திரு தொலைவில்லி மங்கலம் அப்படி ஆயிடுச்சு. இந்த நவ திருப்பதியில் இன்றைக்கி போகக்கூடிய இந்த திரு தொலைவில்லி மங்கலம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் ரெட்டை திருப்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 திருப்பதி தலங்கள் ஒரே பகுதியில் சில 100 அடி வித்தியாசத்தில் இருக்குது. தெற்கு பகுதியில் ஒரு ஆலயமும் வடக்கு பகுதியில் ஒரு ஆலயமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம போகக்கூடிய வடக்கு ஆலயம் கேது பகவானுக்கு உகந்த தலமாக இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் மூலவர் பார்த்திங்கன்னா அரவிந்த லோச்சனர் அப்படின்றவராகும். உற்சவர் செந்தாமரை கண்ணன், தாயார் கருந்தடங்கண்ணி. இங்கே இருக்கிற தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம். ஏன்னா இந்த கோயில் பக்கத்திலே தாமிரபரணி ஆறு ஓடுது. அங்கே இருக்கிற தீர்த்தம் தான் இங்கே இந்த கோயில்களுக்கு கொண்டு வராங்க. அதுபோக வருண தீர்த்தம் அப்படின்றது. இந்த கோயிலோட பழமைன்னு பார்த்தோம்னா 1000 2000 வருஷங்கள் முன்பு உள்ள கோயில். இந்த ஊருக்கு பேர் திரு தொலைவில்லி மங்கலம், தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மங்களாசாசனம் யார் பண்ணது? நம்மாழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஆலயம். 108 திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் 94வதாக வருது. நவ திருப்பதியில் இது 4வது ஆலயம். இந்த கோயிலில் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது திருமண தடை நீங்க வேண்டி, கேது தோஷம் நீங்க வேண்டி, குழந்தை பாக்கியம், கல்வியில் நல்லா சிறந்து விளங்கணும் அப்படின்னு இந்த கோயிலை நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சு வஸ்திரம் சாத்துறது ஒரு வழிபாடாக இங்கே பண்ணுறாங்க. பாண்டி நாட்டில் அமைஞ்ச இந்த நவ திருப்பதியில் கேது பகவானோட அம்சமாக இங்கே இருக்கிற பெருமாள் நமக்கு காட்சி தராரு. இந்த கோயிலுக்குன்னு வரலாறுன்னு பார்த்தோன்னா, சுப்பரர் அப்படின்றவர் வடக்கு புறத்தில் உள்ள பொய்கையில் தினமும் செந்தாமரை மலர்களை பறித்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறாரு. அந்த வழிபாட்டில் பேராணம் அடைந்த மகாவிஷ்ணு ஒரு நாள் செந்தாமரை மலர்களை பறிக்க போனால் அந்த முனிவரை பின்தொடர்ந்து போய் அவர் பொய்கையில் செந்தாமரை பறிக்கிறப்ப திரும்பி பார்க்கும்போது பெருமாளை நின்னதை பார்த்து ஆச்சரியப்பட்ட முனிவர் இதே உருவத்தில் இங்கேயே இதே இடத்துல நீங்கள் நித்தியாவாசம் புரியணும்னு அந்த முனிவர் வேண்டுதலை கேட்ட பெருமாள் அந்த செந்தாமல் மலர்களை விரும்பியவராக அங்கேயே அவர் அருளி செய்ததாக ஒரு வரலாறு. அதுதான் அவர் அரவிந்த லோச்சனன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தில் இன்றைக்கி நமக்கு காட்சி தராரு.
அவர் செந்தாமரை மலர்களை விரும்பியதால் உற்சவருக்கு செந்தாமரை கண்ணன் அப்படின்றதாக இந்த கோயிலோட தல வரலாறு சொல்லுது. நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.